உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அன்னைக்கு என் மேல ஏன் கோவம் வந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. அப்படி முறைச்சாங்களே, எதுக்கு அவ்வளவு கோவம்? வாய் ஆயுஷ், ஆயுஷ், என்னாச்சு? வா. இல்ல ஷாலு, எனக்கு ஒண்ணு சொல்லு. அது லக்ஷ்மி அன்னைக்கு கோவம் வந்தா அப்போ நீ என்ன பண்ணுவ? கொஞ்சம் சொல்லு. எதுக்கு இப்படி கேக்குற? என் மேல அவங்களுக்கு கோவம் இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஒரு நிமிஷம். ஏன்? அது தெரியலையே. ஆயுஷ், இன்னைக்கு நீ செத்த. மலை ஏறிட்டாங்க. மலை ஏறிட்டாங்களா? இல்ல, எங்க மலை வந்தது, எங்க ஏறினாங்க? புரியல. நீ என்ன பேசுறன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. எனக்கு அதை பத்தில எதுவும் தெரியாது. அது பழமொழி முட்டாள். மலை ஏறிட்டாங்கன்னா கோவம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு லட்சுமி அக்கா உன்னை விட போறதே கிடையாது. ஏன் நான் என்ன பண்ண? ஏன்னா அக்காக்கு உன் மேல கோவம் இருக்கு. கோவம் இருக்குல்ல, அவளுக்கு கோவம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவா. என்ன வேணா அப்படின்னா? அது கூட தெரியாதா? ஒருவேளை உன்னோட காதை இழுக்கலாம், கண்ணத்துல அரையலாம், இல்ல தோப்புக்கரணம் போட சொல்லுவா. ஒருவேளை கோழி மாதிரி உட்கார சொல்லுவா. கோழியா? ஆயுஷ், ஒரு வாட்டி என்னாச்சு தெரியுமா? என் மேல அக்காக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்ன மதியான வெயில்ல ஒத்த கால்ல 2 மணி நேரம் நிக்க வச்சா தெரியுமா? ஒத்த கால்ல 2 மணி நேரமா? ஓ நோ, ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் செய்வாங்களா? ஆச்சரியமா இருக்கு. பண்ணுவா. ஒரு வேலை பண்ணலாம். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. நீ ஒண்ணு பண்ணு. உங்க அக்காவை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு வந்துரு. நான் இங்க இருந்து அப்படியே கிளம்புறேன். நம்ம அங்க மீட் பண்ணலாம். கிளம்புறேன். சரியா? நீ கூட்டிட்டு வந்துரு. ஆயுஷ், இரு. எங்க கிளம்பிட்ட? திரும்பி என்ன பாரு. ஆயுஷ், அண்ணே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. சரியா? இந்த கோழி மாதிரி உட்காந்துட்டேன். இன்னும் என்ன பண்ணணும்? நான் அழகான கோழியா மாறிட்டேன் பாருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. வேணா தோப்பு கரணம் போடுறேன் பாருங்க. தோப்பு கரணமும் போட்டாச்சு. சரியா? சாரி அண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன். போதுமா? இது மட்டும் போதுமா? வேற என்னமோ இருந்துச்சு. ஒத்த கால்ல இங்க பாருங்க நீ. ஒத்த கால்ல நின்னுட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இதெல்லாம் பண்ணதில்ல. நான் ஸ்கூலுக்கு போவேன், ஆனா எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் நார்மலா விடு. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க இதெல்லாம் பண்ண சொல்லுவீங்கன்னா ஷாலு தான் சொன்னா. அவ ரொம்ப நல்லவ. இதெல்லாம் நீங்க பண்ண சொல்லுவீங்கன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டா. அதான் நானே பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல, இவன் போய் சொல்றான். நானா இதெல்லாம் பண்ண சொல்லிருப்பேன். ஷாலு, சரியான வாளு. நீ ரொம்ப போய் பேசுற. போய் பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. சரியா? நான் ஒண்ணு போய் சொல்லல. மறுபடியும் ஒரு நிமிஷம். ஆமா ஆயுஷ், எனக்கு மேல கோவம் இருக்கு. ஆனா ஐயோ, நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு தெரியலையே. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். முதல்ல நீ என்ன தப்பு பண்ணங்கறத காதை கொடுத்து கேளு. அதான் என்ன தப்பு பண்ண? நீ ஜெயில ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணல. அது ரிஷிக்கு வேணா சர்ப்ரைஸா இருந்தது. ஆனா உள்ள போனதுமே நாங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுல நான் அவன்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் சொல்லணுமோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க வேற என்ன மறுபடியும் சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. கேட்டா நாளைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? என்னது? எங்க அண்ணனா நான் எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. அழகான சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருந்தேன். அவர் ஆர்கியூ பண்ணியே எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரு. இல்ல, அவர் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன். இது ஏன் பிரச்சனை? இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? உள்ள போக விட மாட்டேங்கிறாங்களே. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இன்னைக்கே சொல்லி ஆகணும். நாளைக்கு வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. எதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நான் சொல்யூஷன் தேடுறேன். நம்ம உள்ள போலாம். என்ன பேசணுமோ பேசிக்கோங்க. என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நான் ஏதாவது பண்றேன். ஆயுஷ் இருக்கிறப்ப உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத டென்ஷன்? என்னோட விலை உயர்ந்த பொருள் ஒண்ணு திருட்டு போயிருக்கு. அதுவும் ஸ்டேஷன்ல நான் இருக்கும்போது. ஆமா சார், நான் இங்க இருக்கும்போது என்கிட்ட இருந்துச்சு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல திருடு போச்சா? சார், அது எனக்கு தெரியாது. ஆனா திருடனை கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க இருக்கான்? சார், என்ன சார் நீங்க அங்க இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அங்கெல்லாம் நீங்க வேடிக்கை பார்க்க கூடாது. அதாவது நீதான் அந்த திருடுனா? சார், அவ புடிச்சு கூட்டிட்டு வந்ததுதான் நான் சார். ஆனா திருடன்னு என்ன சொல்லவே இல்லைல்ல, அப்புறம் எப்படி? ஐயோ சார், இதெல்லாம் விடுங்க. என்னோட காஸ்ட்லி ஐட்டம் தொலைஞ்சு போயிருக்கு. அத பத்தி நீங்க எழுதுங்க. என்ன சொல்லுங்க? ஹேர் பின். ஏய் ஷாலு, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹேர் பின்னா? உனக்கு மூளையே இல்லையா? வேற ஏதாவது சொல்ல வேண்டியது தானே? ஹேர் பின்னா? மார்க்கெட்ல 20 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருளுக்கெல்லாம் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? தங்க ஹேர் பின்னா? இல்ல சார், அது கோல்ட் இல்ல. அதுல ஏதாவது வைரம் பதிஞ்சிருந்ததா? அது இல்ல சார். நான் எதுக்காக போய் சொல்லணும்?
சாதாரண ஹேர் பின் தான் 20-50 rupees எல்லாம் கிடையாது. அது வெறும் 2 ரூபா தான். 2 ரூபாய்க்காக கம்ப்ளைண்ட் எழுதணுமா? என்ன சார் 2 ரூபா இருக்கலாம் 2000 ரூபா இருக்கலாம். திருடு தானே. நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதுங்க சீக்கிரம் சார் சார். என்ன சார் நீங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இவ பேசுறா, நீங்க பேசுறீங்க, இவரு பேசுறாரு, அவரு பேசல. என் பேச்ச கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லு. நான் திருடன்னா இவ தான் திருடி. ஆமா சார், இவ தான் திருடி. என் காஸ்ட்லியான ஐட்டமா திருடி இருக்கா சார். வெரி காஸ்ட்லி. எஸ். என்னது? என்ன திருநாங்க சொல்லுங்க. அது என்ன திருடினானா, நீங்க முதல்ல இவள புடிங்களா சார். எதுக்கு என்ன பிடிக்கணும்? சார் ஒரு நிமிஷம். மேம் நீங்க இங்க வாங்கல. என்ன மேம்? நீங்க லேடி கான்ஸ்டபிள் தானே, எழுந்துருங்க. இந்த லேடியை புடிங்க, என் கூட வாங்க. வாங்க வந்து இவள புடிங்க, இல்லனா அவ கொஞ்சம் ஓடிடுவா. இருங்க. இங்க நான் தான் சீனியர் ஹெட். ஹெட் சார், 2 ரூபா பொருள் தொலைஞ்சு போனதுக்காக என்ன புடிச்சு இழுத்துட்டு வந்தால, அதனால எல்லாரும் முன்னாடி என் மானம் எப்படி போச்சுன்னு பாத்தீங்கல்ல. 2 ரூபா பொருள், ஆனா என்னோட காஸ்ட்லி ஐட்டம் இவ தான் திருடி இருக்கா சார். அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? உன்னால என் மண்டலாம் சூடா சார் நீங்க என்ன பாருங்க, திருடு போனது என்னோட ஹேர் சார். என் ஹேரை காணும். ஹேரா? அப்படின்னா முடியா? அதான் தலையில இருக்கே. இல்ல சார், நான் ஹேர் நான் சொன்னேன். அதான் சொன்னேன். இல்ல சார், நான் தப்பா சொல்லிட்டேன். நானு ஹேர்னு சொல்லிருக்க கூடாது. ஹார்ட். இவ என்னோட ஹார்ட்ட திருடிட்டா சார். இந்த லக்ஷ்மி என்ன பார்க்க வந்தா, ஆனா என்ன பிரயோஜனம்? சண்டை மட்டும்தான் போட்டோம். சண்டை போட்டாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா மீட்டிங் நல்லபடியா எண்ட் ஆயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஐ விஷ் நீ ஒரு முறை திரும்ப வரணும் லக்ஷ்மி. லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மி திரும்பவும் ஏன் வரப்போறா? எனக்கு ஏன் லக்ஷ்மியை தெரியுறா? நிஜமாவே லக்ஷ்மி உள்ள வந்திருக்காளா? ஆம். ஆனா ஒரு செகண்ட் ப்ளீஸ், கொஞ்சம் இப்படி வாங்கல. நீங்க என்ன ஒரு தடவை பிஞ்ச் பண்ணுங்களா? பிஞ்ச். அப்படின்னா என்னது? பிஞ்ச்னா உங்களுக்கு தெரியாதா? பிஞ்ச்னா இப்படி நல்லா கிள்றது. கொஞ்சம் கிள்ளுங்களா ப்ளீஸ். இல்லணுமா? ஓங்கி வயித்திலேயே குத்துறேன். ஐயோ வேண்டாம். ஓ ரிஷி நிஜமாவே வந்துட்டா. இப்ப எதுக்காக அவன் உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான்? அதனால தான் என்ன அடிச்சான். நீ என்ன பார்க்க இங்க வந்திருக்கல, அதனால தான் என்ன அடிச்சான். என்ன சொல்ற? அட நான் சும்மா இப்படி உட்கார்ந்திருந்தேன். எனக்கு நீ வர்றது தெரிஞ்சது. நான் அது கனவுன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மையான தெரிஞ்சுக்கதான் அண்ணனை கொஞ்சம் அடிக்க சொன்னேன். ஏன்னா அது பிரம்மையா இல்ல நிஜமா நீ வந்திருக்கியான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். சரி, நீ கனவுல என்ன எதுக்கு பாக்குற? மலிஷ்காவை பார்க்க வேண்டியதானே? இல்ல, எனக்கு சண்டை போடணும்னு தோணுச்சு. அதனாலதான் கனவுல பொண்ணு பார்த்தேன். ஒருவேளை லவ் பண்ணு ரிஷி தோணுனா போதும், நிறுத்து. போதும் என்கிட்ட நீ. சரி, இதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்ல. நான் இங்க இப்போ வந்ததே எதுக்கு? ஏன்னா நான் உன்னை. என்ன நீ என்ன என்ன உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.